நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளின் இந்த மாலை நேரத்தில் மறுபடியுமாக யோவான் நற்செய்தி நூலிலிருந்து ஆண்டவரே நாங்கள் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், இடைப்படும், வெள்ளப்படுத்தும். அன்பின் ஆண்டவர் இயேசுவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்கள். லாஸ்ட் வீக் நம்ம 2 இன்ஸ்டன்சஸ் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வெட்டிங் அட் கேனா. என்னெல்லாம் பார்த்தோம்? யூ கேன் கிவ் மீ உங்ககிட்ட இருக்கிற என்னெல்லாம் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீக் ரிகார்டிங் த வெட்டிங் அது பார்ப்போம். வெட்டிங் நாத்தான்வேல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எஸ், ஸோ நத்தானியல் கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? வாட் வி லேர்ன் த்ரூ த காலிங் ஆஃப் நத்தானியல். ஸ்பிரிச்சுவல் அப்ரோச். தேங்க்யூம்மா. கம் அண்ட் சி எக்ஸ்பீரியன்ஸ். சொல்லுங்கம்மா. சினாப்டிக் காஸ்பல்ஸ். அதாவது சினாப்டிக் காஸ்பல்ஸில் அந்த அளவுக்கு அவரை பற்றி சொல்லப்படலை, பட் இங்கே இருக்கு. ரைட், வெரி குட். எனி அதர் ஃப்ரம் யுவர் ரைட்டிங்ஸ்? பிளேம்லெஸ் இஸ்ரேலைட். ஆமாம், த நியூ இஸ்ரேல். ரைட், வெரி குட். அதுக்கப்புறம் அந்த why is he was under the fig tree. ஆமாம், ஸோ the fig tree symbolic again. fig tree symbolizes, மைக்கால் என்ன சொல்லுது? பீஸ்ஃபுல் dwelling. ஸோ சிம்பாலிக், ரொம்ப பீஸ்ஃபுல் பர்சனாக இருக்கிறாரு. அதே நேரத்தில் மேபி தோரா அத்திமரத்து கடியில் ஈ மைட் ஹவ் லேர்ன்ட் தோரா. ரைட். அடுத்தது the vision, connection between heaven and earth. ஸோ மேசியாவுடைய வருகையே அந்த ஒரு கனெக்டிவிட்டி தான். வெரி குட். ரைட். அதுக்கு அடுத்தது வெட்டிங் அட் கானா. தேர்ட் டே, அதை பற்றி பார்த்தோம். வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ட் பிஹைண்ட் த தேர்ட் டே, அதை பார்த்தோம். நெக்ஸ்ட் allegorical, sociological, post colonial, 3 perspectivesல பார்த்தோம். நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க சொன்னது சொல்லுங்க. ஆமா, ஜூவிஷ் கல்ச்சரல் பேக்ரவுண்ட், ஜூவிஷ் வெட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம 3 அப்ரோச்சஸ் வச்சோம். ஃபர்ஸ்ட் அப்ரோச் சோசியலாஜிக்கல் அப்ரோச், ஸ்பிரிச்சுவல் அப்ரோச், அண்ட் தென் போஸ்ட் கொலோனியல் அப்ரோச். அலகோரிக்கல். இப்போ 3 அப்ரோச். அலகோரிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்றது உருவகமாக பார்க்கணும். அலகோரிக்கல் அப்ரோச் அதுதான் நான் ஸ்பிரிச்சுவல் கூட நான் சொல்லிட்டேன். அலகோரிக்கல் அப்ரோச்சில் என்னெல்லாம், வாட் ஆர் த லெசன்ஸ் வி ரிசீவ், என்னெல்லாம் நம்ம கற்றுக்குறோம், வாட் வி லேர்ன் த்ரூ அலகோரிக்கல் மெத்தடாலஜி. ஆமாம், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் தி மிஷன். வெரி குட். True purification. Jesus தான் only through Jesus purification, அதாவது true purification can happen. Right. அப்புறம் sociology. That is sociology. Sociologyல women participation in the mission. So the miracle full-ஆ கம்ப்ளீட்டாக எக்ஸ்க்ளூசிவாக அப்படி சொல்ல முடியாது. எக்ஸ்க்ளூசிவாக டன் பை ஜீசஸ் அப்படின்னாலும் விமன் ஆல்சோ, பெண்களும் அதில் என்ன பண்ணுறாங்க, பங்கு பெறுகிறார். ரைட், வெரி குட். அப்புறம் சோஷியல் பவுண்டரிஸ். வெரி குட். ரீடிஃபைனிங் சோஷியல் பவுண்டரிஸ்னா எதை சொல்ல, எப்படி, ஹவு, அதாவது ஹெட் ஆஃப் தி இது அந்த 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 பேன்க்வெட்டுக்கு, அந்த பேன்க்வெட்டுடைய மேனேஜர் ஆஃப் த பேன்க்வெட், someone is in charge of the banquet. ஆனால் ஜீசஸ் never approached him. Jesus approached the servants, normal people. ஸோ அந்த அற்புதமே சாதாரண மக்களை கொண்டு சாதாரண மக்களுக்கான அற்புதமாக மாறி. சூப்பர், வெரி குட். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு திஸ். ஓகே,
ஸோ ஜீசஸ் இன்னொரு பாஸ் ஓவருக்கு அவர் ஜெருசலம் போறாரு. verse number 13. அங்கே ஆடு மாடு புறா இது எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க. காசுக்காரர் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஸோ ஜீசஸ் என்ன பண்ணுறாருன்னா கைத்தினால ஒரு சவுக்கு உண்டு பண்ணி அவர்களை அடித்து துரத்துறாரு. என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்று சொல்கிறார். 17ஆம் வசனம், உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. ரைட். இந்த சம்பவம் கிளென்சிங் ஆஃப் த டெம்பிள், பியூரிஃபிகேஷன் ஆஃப் த டெம்பிள், தேவாலயத்தின் சுத்திகரிப்பு, ஜானை பொறுத்த வரைக்கும் சிம்பாலிக். ஜானை பொறுத்த வரைக்கும் எதுனாலும் எவ்ரிதிங் கேரிஸ் a symbolic meaning. ஸோ நாம் வந்து லிட்ரல் மீனிங் அண்ட் சிம்பாலிக் மீனிங், இதுதான் பைபிள் படிக்கும் போது இருக்க வேண்டிய அப்ரோச். லிட்ரல், சிம்பாலிக். ஸோ லிட்ரலி அதை விட்டுருவோம். லிட்ரலி ஜீசஸ் உள்ள என்டர் ஆகிறாரு, க்ளீன் பண்ணுறாரு, ஜீசஸ் வந்து விரட்டி அடிக்கிறாரு, எல்லாம் ஓகே. பட் சிம்பாலிக்கலி என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜீசஸ் ரீப்ளேசிங் ஓல்ட் இன்டு நியூ. அதில் வந்து நம்ம கானாவூர் கல்யாணத்தை அப்படியே கொண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணலாம். கானாவூர் கல்யாணத்தில் இந்த வெட்டிங் அட் கானால ஓல்டு பிகேம் நியூ. இங்கே இந்த பர்டிகுலர் மிராக்கிள்ல ஓல்டு பிகம்ஸ் நியூ. இன் கிரைஸ்ட் எவ்ரிதிங் பிகம்ஸ் நியூ. கிறிஸ்துவுக்குள் எல்லாம் புதிதாய். ஜீசஸ் யாரு? He renews. இயேசு எப்பவுமே என்ன பண்றாரு? எல்லாத்தையும் புதுசாக்குறார். ரைட். ஸோ இங்க அந்த டெம்பிளை புதுசாக்குறார். சாலமோன் கட்டின தேவாலயத்தை தாண்டி எஸ்ரா கட்டின தேவாலயத்துக்கு வந்து ஏரோது கட்டின தேர்ட் டெம்பிள், ஆக்சுவலி தேர்ட் டெம்பிள் அது சாலமோன் கட்டினது. அண்ட் ஆஃப்டர் தட் எஸ்ரா பில்ட் இட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. டேமேஜ் ஆனதை ஏரோது டைமில் என்ன பண்ணாங்க? சாந்துலாம் போட்டு ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த டெம்பிளை சொல்றாரு, ஐ எம் கோயிங் டு ரீப்ளேஸ் த டெம்பிள் அப்படின்னு சொல்றாரு. வை? அதை இன்னைக்கு பார்க்கலாம். யூ கோயிங் டு see now. ஸோ அதுக்கு முன்னாடி மற்ற காஸ்பலுக்கும் இஃப் யூ கம்பேர் இட் வித் சினாப்டிக் காஸ்பல்ஸ் அண்ட் ஜான், டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கு, மிகப்பெரிய சேஞ்ச் இருக்கு. என்னெல்லாம் சேஞ்ச் இருக்கு? வாட் ஆர் த சேஞ்சஸ் யூ குட் அப்சர்வ் ஹியர்? என்னெல்லாம் வித்தியாசத்தை நீங்க இங்க பாக்குறீங்க? இந்த சேம் திங் மென்ஷன்ட் இன் தி அதர் காஸ்பல்ஸ் ஆல்சோ. மற்ற காஸ்பல்ஸ்லயும் இந்த விஷயம் வந்து மென்ஷன். ஆனா என்னெல்லாம் டிஃபரன்சஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது? இங்க இருக்கிற சம்பவத்துக்கும் ஒரே சம்பவம் தான், பட் டிஃபரன்சஸ். என்னெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட், வெரி குட், ஏர்லியரா மென்ஷன் ஆகுது. முதல்ல சொல்லப்படுது. ஜஸ்ட் ஜீசஸ் ஸ்டார்டட் ஹிஸ் மினிஸ்ட்ரி ஜஸ்ட் நவ். ஆனா கிளென்சிங் ஆஃப் த டெம்பிள் கம்ஸ் ஹியர். இல்ல மற்றதுல எண்ட் ஜஸ்ட் பிஃபோர் இஸ் க்ரூசிஃபிக்ஷன். ஆனா இங்க அப்படி இல்லை, ஜஸ்ட் பிஃபோர் இஸ் அரெஸ்ட் அப்படி சொல்லலாம். இல்ல அவர் அரெஸ்ட்டுக்கு முன்னாடி. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இன்னும் இங்க வந்து இன்னும் மினிஸ்ட்ரி இப்பதான் ஜஸ்ட் நவ் இஸ் ஸ்டார்டட் த மினிஸ்ட்ரி. அது இங்க வருது. வெரி குட். அப்புறம் அப்சர்வேஷன் 1, வெரி குட். தென் செகண்ட், சவுக்கு விப் வேற எங்க வருதா? ஆமா, கரெக்டுமா. நான் அங்க பயன்படுத்தாதது இங்க என்ன பயன்படுத்துறாருன்னு கேட்கிறேன். சவுக்கு மற்றதுல இருக்கா? விப் விப் whip. Jesus used whip. So the question is, how many differences can you find between synoptic gospels and here this John's narrative of cleansing of the temple? Only here it's mentioned. Sorry. Only in John it is mentioned. Whip. So whip
எதுக்கு விப் ஜான் பண்றாரு? வாட் இஸ் சிம்பாலிக் மீனிங் பிட்வீன் பிஹைண்ட் த விப்? சவுக்குக்கு பின்னாடி என்ன மீனிங் இருக்கலாம்? அதிகாரம், அத்தாரிட்டி ஆஃப் ஜீசஸ், ரைட். வேற? ஆனா ஒருத்தங்க சொல்றாங்க விப்பை எப்படி எடுத்துட்டு வந்திருப்பாரு கோயிலுக்குள்ள? உண்டு பண்ணிதாமா. எப்படி எடுக்க வந்திருப்பாரு? உண்டு பண்ணினா எங்க வச்சு உண்டு பண்ணிருப்பாரு? எப்பா அங்கேயே அதை செஞ்சிருக்கணும். உட்கார்ந்து கயிறு வாங்கி சவுக்கு அதை சாட்ட மாதிரி செஞ்சு he prepared the whip இல்ல, and then he brought it to the temple. போலீஸ் கண்ணில் பட்டிருந்தா விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ போலீஸ் கண்ணில் படாம எடுத்துட்டு வந்துருக்காரு உள்ள. ஏன்னா டியூரிங் பாஸ் ஓவர் போலீஸ் ப்ரொடெக்ஷன் பயங்கரமா இருக்கும். ஏன்னா பாஸ் ஓவர் டைம்ல லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க. thousands of people வந்து என்ன பண்ணுவாங்கன்னா they used to gather there. அப்படியே எல்லா ஊர்ல இருந்தும் ஜே 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 ஜேன்னு கூட்டம். ஸோ அதை யூஸ் பண்ணியிருப்பார், ரைட். அப்படிதான் சொல்றாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூடயே சைலண்டா என்ன பண்ணியாச்சு, he entered in the temple with the shepherds and other people who are selling the cows and the cattle. கேட்டில் வச்சிருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they use whip. ஸோ இவரும் ஒரு ஹெட் கேட்டில் வச்சிருக்கிற மாதிரி he might have entered into the temple without எல்லாரும் பார்க்காத மாதிரி, அது நோட்டீஸ் பண்ணாத மாதிரி சீக்ரெட்லி he might have entered into the temple. அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், ரைட். ஆஹா, எடுத்துட்டு வரணும்ல. நீங்க என்ன சாட்டை எடுத்துட்டு வருவீங்களா? கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி, அப்படின்னா கயிறா இருக்க வரைக்கும் கயிறு, அதுதான் சவுக்கு. ஆனதுக்கு அப்புறம் அந்த சவுக்கு நார்மல் சவுக்கு தான். எங்க அங்க உட்காந்து பின்னாலும் சவுக்காயிடுது இல்ல, அது இட் பிகேம் எ வெப்பன். அதாவது வெப்பனுக்கும் ஆயுதத்துக்கு முன்னாடி இருக்கிற ப்ராடக்ட்டுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கும். ஆனா எது அது ஆயுதமா யூஸ் பண்ணப்படும் போது அது என்னவா மாறிடுது? டெரிஃபைங் ஒரு விஷயமா மாறிடுது. ஆடு மாடு, கவ், புறா mentioned in all 4 gospels. Pigeons mentioned everywhere. ஆனா இந்த ஒரு கவு, ஷீப், கவுன்னு இருக்குமா? இல்ல, ஆக்சன்ஸ் கவு உள்ள வர முடியாது. ஆக்சன், ஷீப் அண்ட் ஆக்சன், ரைட். ஷீப் அண்ட் ஆக்சன் இங்க தான் மென்ஷன். இதோடைய மீனிங் only here John mentions sheep and oxen. என்னங்க சும்மா 4 புறா வித்ததுக்கு துரத்திட்டாருங்க அப்படி சொல்லிட, அப்படிதானே? 4 புறா வச்சிருந்தாங்க துரத்திட்டாருங்க அப்படிலாம் இல்ல. அங்க எல்லாம் இருந்துச்சு, ஷீப் இருந்துச்சு, மாடு இருந்துச்சுன்னு சொல்ல வராங்க, ரைட். நெக்ஸ்ட் அப்சர்வ் பண்ணீங்களா? Jesus statement of Jesus Christ. He says, verse number 16, என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள்னு சொல்றாரு. verse number 16 இங்கிலீஷ்ல. ஹவுஸ் ஆஃப் ட்ரேட். பட் அந்த காஸ்பல்ஸ்ல என்ன மென்ஷன் பண்ணி இருக்குது? சரி, நீங்க வீட்டில் கம்பேர் பண்ணி படிங்க. ஆனா இங்க ரொம்ப கிளியரா பர்டிகுலரா அங்க நடந்த வியாபாரத்தை பத்தி அவர் என்ன பண்றாரு? மற்ற சிலர் ஜெப வீடு என்று எழுதி இருக்கிறதே அது வரும், பட் இங்க அப்படி இல்லை. சரி, இன்னொன்னு வேற என்ன இருக்கு? உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்க கண்டார்கள். அது எதில் மென்ஷன் ஆயிருக்குது? verse number 17, ரைட். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த டிசைபிள்ஸ் எங்க இருக்கு தெரியுமா? சங்கீதம் Psalm 69:9. Psalm 69:9.
zeal for your house. The disciples remembered. அடுத்தது ஃபைனலா டிசைபிள்ஸ் இங்க ரொம்ப ஜான்ல வந்து பாத்தீங்கன்னா சினாப்டிக்ல டிசைபிள்ஸ் வந்து ரொம்ப ஒரு பிகினர்ஸ் மாதிரி, ஒரு லேர்னர்ஸ் மாதிரி காட்டுறாங்க. ஆனா ஜான்ல டிசைபிள்ஸ் எப்படி இருக்காங்க? என்லைட்டண்டா இருக்காங்க. அவங்க ஒரு क्वेश्चन கேக்குறாங்க ஜீசஸ் பார்த்து. என்ன கேக்குறாங்க பாருங்க. they asked a question. என்ன क्वेश्चन? verse number 18. ஆண்டவரே இதெல்லாம் பண்றீங்களே. ஆமா, மற்ற காஸ்பல்ல என்ன நடக்கும்னா இந்த விஷயம் ஜீசஸ் டிஸ்டர்ப் தி டெம்பிள் அப்படின்ற விஷயம் வந்து எங்க போகும்? அத்தாரிட்டிஸ் கிட்ட போகும். பரிசேயர், சதுசேயர், ஆசாரியர்கள் இவங்கெல்லாம் பிளானிங் அகைன்ஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி மற்ற சினாப்டிக்ல போயிடும். ஸ்டோரி கோஸ் லைக் தட். ஆனா இங்க எப்படி போகுதுன்னா immediately the disciples asked Jesus, என்ன சைன் அப்படி நான் சொல்றது ஈஸியா சிம்பிளா. ஸோ ஜானுக்கு இதோடைய சோசியல் இம்பாக்ட் அன்னைக்கு கிரியேட் பண்ணதை விட ஜானுக்கு ரொம்ப முக்கியம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இமீடியட் ரீடர்ஸ். அவருடைய இமீடியட் ரீடர்ஸுக்கு தே ஷுட் நோ இந்த விஷயம் மூலமா இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல ட்ரை பண்றாரு. ஸோ அந்த சைன் என்னத்தை கம்யூனிகேட் பண்ணுறதுன்றத சொல்லது தான் ட்ரை பண்றாங்க. அதை தான் அவங்க வந்து இங்க கேட்குறாங்க, அவரை பார்த்து கேட்குறாங்க 18ஆம் வசனத்துல, இது மூலமா நீங்க எங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க வரீங்க? அப்ப ஜீசஸ் சொல்றாரு, ஐ அம் கோயிங் டு ரீப்ளேஸ் தி டெம்பிள். ஆனா அவர் சொன்ன வேர்ஸ், அந்த வார்த்தையை அவருக்கு விரோதமாகவே அக்யூஸ் பண்ணிட்டாங்க. அவர் என்ன சொன்னாரு? destroy this temple, I will rebuild it within 3 days. அதை தான் அங்க வந்து மெயின் அக்யூசியேஷனா எடுத்துட்டு வந்து சொன்னாங்க. ஆனா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா again symbolic language he used. I am going to replace the temple. The entire system and the entire structure will be replaced. அவ்வளவுதான் அவர் சொல்ல ரைட். ஸோ சர்ச் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கணும்ன்றது ஜீசஸ் இங்க டிஃபைன் பண்றார். ஸோ சர்ச் தான் இந்த நியூ டெம்பிள். சர்ச் தான் இந்த நியூ டெம்பிள். ஓல்ட் இஸ் கான். ஸோ வி ஆர் இன் த நியூ டெம்பிள். ஸோ இந்த நியூ டெம்பிள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் அது நம்ம ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். என்னன்னா அது மற்றவங்களை ஏற்றுக்கிற ஒரு இடமா இருக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஆக்சனு, இந்த ஷீப்பு, பிஜியன்ஸு, இந்த பேங்கர்ஸு, காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்க, மணி எக்ஸ்சேஞ்சர்ஸு, இவங்கெல்லாம் எங்கே உட்காந்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டிகோல உட்காந்துருப்பாங்க. ஸோ போர்ட்டிகோ ஆல்ரெடி யாருக்கான இடம்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ பிலாங்ஸ் டு தி ஜென்டைல்ஸ். ஆனால் இதே ஆக்குபைஸ் த போர்ட்டிகோ பிஸ்னஸ். ஆனால் ஜென்டைல்ஸ் அவங்க வந்தா வாங்க, நோ கேர் அபவுட் ஜென்டைல்ஸ் வெதர் யூ ஆர் கமிங் ஆர் நாட் அப்படி. ஆனால் ஜீசஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, இன் மை நியூ டெம்பிள் ஆல் ஆர் கோயிங் டு பி இன்வைட். யாரும் வந்து வேணான்னு நான் சொல்ல போறது இல்லை. புதிய ஆலயம், அது எல்லாரையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு ஆலயம் அப்படின்றது தான் ஜீசஸ் சொல்ல வர்றாரு. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஜீசஸ் தன்னுடைய மரணத்தை வந்து அதில் கனெக்ட் பண்ணிடுறார். ஸோ தட் இஸ் லைஃப் அண்ட் டெத் he connects here. Right. Okay, errands. அவங்க என்ன பண்றாங்க? verse number 23ல, ஆமா, அவர் எருசலேமில் கீழே அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவர் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நம்பி இணங்கவில்லை. மனுஷருக்குள்ள இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க. ஸோ அதில் ஜான் என்ன சொல்லி முடிக்கிறார்னா, அகைன் த chosen people. ஸோ ஜீசஸ் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் ஜீசஸ் என்ன பண்ணிக்கல, ஏற்றுக்கல. அவரோட இன்விடேஷன் எல்லாருக்கும் போல, எல்லாரை பற்றியும் அவருக்கு இனோஸ் எவ்ரி ஒன். ஸோ ஜீசஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப வந்து பர்டிகுலராக இருக்காரு டு சூஸ் ஹிஸ் டிசைபிள்ஸ். ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக, ரொம்ப கரெக்டாக அவர் சூஸ் ரைட். அதோட முடிச்சுட்டு மூணாவது இன்னையோட பார்ட் ஜான் 3. ஜான் காஸ்பல்ல யாருக்கெல்லாம் மூணாவது சாப்டர் ரொம்ப பிடிக்கும்? சூப்பர், அவர் கை தட்டலாமா? ஜான் 3:16 எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. ஏன்னா கோர் ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல, இதுக்கு எல்லாருமே கை தூக்கி இருக்கலாம், ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். ரைட். ஸோ அவர் பாஸ் பண்ணிட்டாரு. என்னன்னா ஜான் 3:16 பைபிளை ஒரு வசனத்துல சொல்லுங்கன்னா கரெக்ட் தானே? the entire Bible in one verse.
கரெக்டா? வாலிப பசங்கள்லாம் டிஷர்ட்லாம் கூட போட்டுக்கிறாங்க, 316 316 மினி பைபிள்லாம் சொல்றாங்க. ஆனா தைரியமா தூக்கிட்டார். பாஸ்டர் ஐயா நீங்க சொல்லுங்க, யுவர் ஒப்பீனியன், வை யூ லவ் ஜான் சாப்டர் 3, நீங்களும் சொல்லலாம். சூப்பர்யா சூப்பர்யா. டிரான்ஸ்ஃபர்மேஷன், வாழ்க்கையை மாத்துறது. டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னன்னு சொல்லு ஐயா. வல்றியா? அதான் ரட்சிக்கப்பட்டவர்னா எப்படி இருப்பார் அங்க இருக்கு. So the one who claims that I received personal transformation or personal salvation from Jesus, na how he or she should walk அப்படின்றது we can see. அதை தான் பார்க்கணும். ஸோ பியூட்டிஃபுல் ஒரு விஷயம். அதில் வந்து ஜீசஸ் உடைய அந்த வெர்பாட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டயலாக், கான்வர்சேஷன் பிட்வீன் ஜீசஸ் அண்ட் நிக்கோதேமஸ். இயேசுவும் நிக்கோதேமஸும் பேசிக்கிற அந்த பேச்சு இருக்கு பாருங்க. ஆமா, அது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டயலாக். ஆமா ஆமா, அது நீங்க நினைச்சீங்க, வெரி குட். நினைச்சிருந்தா சந்தோஷம் தான். ஏன்னா ஜான் காஸ்பல்ல மட்டும்தான் ஜீசஸும் மற்றவங்களும் டயலாக். மற்ற காஸ்பல்ஸ்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டயலாக் பார்க்க முடியாது, நரேஷன் போயிடும், டயலாக் இருக்கும். பெதஸ்தா குளத்துல போயிட்டு அவர்கிட்ட கேட்பாரு, என்ன கேட்பாரு? நான் உனக்கு என்ன செய்ய கேட்பாரு. பேசிக்கிட்டே இருப்பாரு. அந்த அம்மாட்ட கேட்பாரு, தண்ணி கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்பாரு. உங்ககிட்ட தான் பாத்திரம் இல்லையே. பாத்திரம்லாம் என்ன, நீங்க கொடுக்க தண்ணி, தண்ணிக்கு திரும்பவும் தாகம் எடுக்கும், நான் கொடுக்க தண்ணி குடிச்சா உங்களுக்கு தாகம் எடுக்காது. அப்படியே கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணும். இது இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் கான்வர்சேஷனை எப்படி பார்க்குறீங்க நீங்க? அதான் who normally who used to have such kind of conversations? எனக்கு பிடிச்ச ஆன்சர் வரலையே. விளிம்பு நிலை இல்லை. யார் இந்த மாதிரியான டயலாக்லாம் பேசுவா பொதுவா? ஆமா, the dialogue between Jesus and other people in John, Samaritan woman or here Nicodemus. So why Jesus initiates dialogue here? What symbolism you can get through this? இன்னும் கரெக்டாக சொன்னோம்னா, இங்க ஜீசஸ் as a wisdom teacher. wisdom teachers வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, they will ask teaching methodology. You ask questions, let them answer, and then you clarify. இல்ல, it is for normal. நீங்க வந்து ask question, let the people to ask question, and you ask another question, and let them have their own answers, and you clarify, and let them be confused and go. எப்படி கடைசியா அவங்க கன்ஃபியூஸ் ஆகி போயிடணும், அவங்களுக்கு புரியல. ஆனா சுத்தி இருக்க நிறைய பேருக்கு என்ன பண்ணுது? இப்ப நிகோடேமஸ்க்கு ஆன்சர் கிடைச்சதா? we don't know, but disciplesக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. நிக்கோடேமஸ்க்கு இருந்த நிறைய பிரச்சனைகள் வந்து டிசைபிள்ஸ்க்கு இல்ல. நிக்கோடேமஸ்க்கு இருந்த பிரஷர் டிசைபிள்ஸ்க்கு இல்ல. சோ நிக்கோதேமஸை காட்டிலும் சுத்தி இருந்த டிசைபிள்ஸ் நிறைய என்ன பண்ணிக்கிட்டாங்க? லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. ரைட், இப்போ பார்க்கலாம். verse number 3:1 ரீட் பண்ணுங்க. ஆமா, so here John clearly mentions என்னன்னா, Nicodemus, Pharisee, and also an authoritative person, a ruler. So he got two roles. Pharisee எதை குறிக்குது? Phariseeன்றது செக்ட் குறிக்குது. ஜூஸ் அப்படின்னு சிங்கிள் வார்த்தையில் சொல்ல முடியாது. ஜூஸ் செக்டேரியன்ஸா இருந்தாங்க, நிறைய செக்ட் இருந்துச்சு. இப்ப நம்ம சொல்ற மாதிரி டினாமினேஷன்ஸ். கிறிஸ்டியன்ஸ் சொல்றோம், ஆனா நமக்குள்ள என்ன இருக்கு? we have denominations. likewise ஜூஸ்க்கும் என்ன இருந்துச்சு? செக்ட்ஸ் இருந்துச்சு. நாட் டினாமினேஷன்ஸ் பட் செக்ட் இருந்துச்சு. என்னெல்லாம் செக்ட் இருந்துச்சு? பிரீஸ்ட், அதுக்கு அடுத்தது பாரிசி, சாடுசி, எசன்ஸ், ஜெலோட்டஸ், எரோடியன்ஸ், இப்படி
சதுசிஸ். இப்படி ஏகப்பட்ட டிவிஷன்ஸ் வந்து ஸ்கிரைப்ஸ், லாயர்ஸ், தோராவை பயங்கரமா படிச்சு தே கேன் இன்டர்பிரட் தோரா. ஸோ இப்படி அதுல ஒரு செக்ட் பாரிசிஸ், அவங்களே வெரி குட் டீச்சர்ஸ், அவங்களே குட் இன்டர்பிரட்டர்ஸ், ரைட்? தே நோ த ஸ்கிரிப்சர், தே நோ த மீனிங் ஆஃப் இட், ரைட்? அண்ட் தென் அனதர் ரோல் ரூலர். அதனால தான் நான் எழுதியிருக்கிற ரெப்ரசன்ட்ஸ் ரிலீஜியஸ் அண்ட் சோசியல் பவர், பவர் சென்டர். ஸோ நிக்கோடேமஸை நம்ம நிக்கோடேமஸை பார்க்க முடியாது. நிக்கோடேமஸுக்கு பின்னாடி ஒரு அதிகாரம். என்ன அதிகாரம்? ரிலீஜியன் அண்ட் சோசியல், ரெண்டு அதிகாரம் இருக்கு அவருக்கு, ரைட்? வராரு. எப்போ வந்தாரு? verse number 2. ஆமா. Why he came at night? Privacy. Okay. Then any other possibilities? எல்லாத்துலயுமே எப்பவுமே possibilities are there. So என்னெல்லாம் possibilities இருக்கலாம்? ஒரு அம்மா சொல்ற மாதிரி, அம்மா சொல்லுங்க. Expose himself, privacy, then yeah, doesn't want to be seen. ஃப்ரீயா பேசலாம், குட். வெக்கப்படலாம். சனகிரிப் சங்கத்துக்கு பயந்துட்டாரு. ஆமா. வேற குட், குட் ஸ்பெகுலேஷன். He is interested. Okay, you are right. Rabbis normally learn at night. Rabbis always used to read or write during nights. அது ஒரு விஷயம். ஸோ அதுவும் நாம சொல்லலாம். ஒன்று, நான் சொல்றதும் ஸ்பெகுலேஷன் தான். ரபாய்ஸ் நைட் டைம்ல தான் தே ரீட். ஓகே, இங்க நைட் ரீடர்ஸ் இருக்கீங்களா? நைட் ரீடர்ஸ், நைட் ரீடர். see all those hands. ஏன் நைட் டைம் படிக்கிறோம்? சூப்பர், படிக்க கண்டிப்பாக எக்ஸர். ஆமா, சில பேர் மார்னிங், ஏர்லி மார்னிங் ரீடர்ஸ் இருப்பீங்க. ஏர்லி மார்னிங் ரீடர்ஸ், ஓகே, ஏர்லி மார்னிங் ரீடர்ஸ், ஏர்லி மார்னிங் ரீடர்ஸ். நைட் ரீடிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல தூக்கம் வரணும்னா, if you want to have a good sleep, read 10 pages at least before you go to sleep, right? அது ஒரு சின்ன டிப்ஸ். ஓகே, அட்லீஸ்ட் 10 pages. ஆனால் அதை தாண்டி படிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா தூக்கம் போயிடும். ஆமாம், அந்த புக்கு நம்ம கூட பேசும், இல்லை ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யூ ஒன்ட் ஸ்லீப், ரைட்? இந்த நைட் ரீடிங் இஸ் அ குட் ஹேபிட். ஏன்னா நைட் டைமில் டேல இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்சஸ் இல்லாமல் யூ கேன் ரீட். ஓகே, ஸோ நைட் டைம் லேர்னிங். இன்னொன்று என்ன, ஜான் வந்து சிம்பாலிசமான ஆள். ஸோ சிம்பாலிக்கலி நைட் டைம் ஒரு 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 என்ன சொல்றது, நோ லைட், மோர் டார்க், which is against Jesus Christ, இல்லையா? ஸோ ஒரு கான்ட்ராஸ்ட், ஒளியும் இருளும் சந்திக்குது. எப்படி? ஸோ ஜீசஸ் த லைட் அண்ட் நிக்கோடேமஸ் இன்னும் நாட் yet received the light. அப்படி எடுத்துக்கலாம். instead of blaming him as a stamping him as a dark person, அப்படி சொல்லாம அவர் he represents darkness now, at now. அதுக்கப்புறம் he gets his transformation later, அது அப்புறம். but at present he belongs to the category called darkness, right? so நிக்கோடேமஸ் இங்க வராரு, இருள் இருக்குது. ரபி அப்படி கூப்பிடுறாரு. ஸோ ரபாய்ஸ் ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இவங்கள தான் ரபாயின்னு கூப்பிடணும், இவங்கள ரபாயின்னு கூப்பிட முடியாது. பட் ஈ கால்ஸ் ஜீசஸ் அஸ் ரபாய். அது எதுக்காக அது அவர் கூப்பிடுறாரு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, ஒரு அக்னாலஜ்மெண்ட் தான். ஜீசஸ் ஒரு டீச்சர் அப்படின்னு அவர் அக்னாலஜ் பண்ணி கூப்பிடுறாரு. நாட் அஃபிஷியல் ரபாய், பட் அக்னாலஜஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வாசிங்க. someone can read verse number 2. நிறுத்துங்க.
சிங்குலரா ப்ளூரலா? He speaks in singular language or plural language? Plural. Why? He represents. இப்போ தெரிஞ்சுதா? நம்ம பொதுவா என்ன நினைக்கிறோம்னா நிக்கோதேமு வந்தாரு, நிறைய விஷயம் கத்துக்கிட்டு போகணும்னு வந்தார். ஓகே. ஆனா இப்போ இந்த மூமெண்ட்ல நிக்கோடேமஸ் வந்து கத்துக்கிட்டு போறதை விட ஒரு அனுப்பி விடப்பட்ட ஒரு மாதிரி தான் பேசுறார். He has been sent. கரெக்டா? ரைட். என்ன சொல்றாரு பாருங்க, சூப்பரா லாங்குவேஜ் ஸ்டைல் ஆரம்பிக்கிறார். நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று we know that you are from God. You are from God. Teacher. யாரு டீச்சர் குரூப் இங்க? Christological title, teacher title. Jesus the teacher. You. So you can get it now. Here. Some point. So அவர் என்ன சொல்றாருன்னா, you are the teacher from God. Right. Okay. இப்போ உடனே நம்ம அவருக்கு ஒரு மார்க் கொடுத்தலாமா? ஒரு ஆப்போசிட் இதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஜீசஸ் மேல கோபமா இருக்கக்கூடிய ஒருத்தங்க ஜீசஸ் அப்ரிஷியேட் பண்றாங்கன்னு எடுத்துக்கலாமா? இஸ் நாட் அப்ரிஷியேட்டிங். ஆக்சுவலா அவர் வந்து நீங்க கடவுள்கிட்ட இருக்கணும் நாங்க நினைக்கிறோம், அவ்வளவுதான். பட் he never accept Jesus as a son of God. அவரால் வந்து இயேசு கிறிஸ்து சன் ஆஃப் காடாலோ மேசியாவாலோ அவரால் அக்செப்ட் பண்ண முடியாது. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க கூட யார் இருக்கிறா? எவ்வளோ பொலைட்டா அவர் எவ்வளோ டெக்னிக்கா பேசுறாரு பாருங்க. நீங்க செய்யறதெல்லாம் வச்சு பார்த்தா உங்க கூட யார் இருக்கணும்? ஆனா ஜான் என்ன சொல்றாரு? ஆமா, எவ்ரிதிங் கிரியேட்டட் வித் him இல்லையா? he was with God, he was God. ஆனா அதை நிக்கோதேமஸால ஒத்துக்க முடியாது. ரைட். ஸோ நிக்கோதேமஸ் என்ன சொல்றாருன்னா செய்ய மாட்டார். ஸோ ஜீசஸ் அவருக்கு ரிப்ளை பண்றார். வெர்ஸ் நம்பர் 3. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கொஞ்சம் அப்படி மெல்லமா உங்க பைபிளை படிங்க, எல்லாரும் கொஞ்சம் டீப்பா போயிடுங்க. செகண்ட் வேர்ஸ்ல நாம ஒரு கொஸ்டினை பார்க்கிறோம். கொஸ்டின் கூட இல்லை, ஒரு அட்ரஸ் பண்றாரு. தேர்டு வேர்ஸ்ல ஜீசஸ் ஒரு ரிப்ளை கொடுக்கிறார். இது ரெண்டும் மேட்ச் ஆகுதா? அவர் சொன்ன வேர்ஸ் நம்பர் 2ல அவர் சொல்ற விஷயம், நீர் தேவனிடத்துல வந்திருக்கீங்க, உங்க கூட கடவுள் இருக்கிறதுனால தான் நீங்க இவ்வளவு அற்புதம் செய்றீங்கன்னு சொன்னாரு. அதுக்கு ஜீசஸ் என்ன பதில் சொல்லணும்? என்ன பதில் சொல்றாரு? நீங்க வந்து ஒருத்தங்க மறுபடியும் பிறக்கலனா யூ ஹேவ் டு பி born again, இல்லனா யூ cannot enter to God kingdom சொல்றாரு. அதுக்கு என்ன பதில் ஆகுது? இல்ல இல்ல, அதுல சம்பந்தம் இருக்கு, அதை கண்டுபிடிங்க. என்ன சம்பந்தம் இருக்குன்னு கண்டுபிடிங்க. இப்போ நீங்க கரெக்டா இருக்கீங்க, யூ ஆர் ரைட். என்ன சொல்ல போறீங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். இருங்க, அம்மா கரெக்டா வந்துட்டீங்க ட்ராக்ல. யூ ஆர் ஆன் ட்ராக். அப்படின்னா என்ன அர்த்தம்? குட். என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவனுடைய ராஜ்யம் என்பது சிம்பாலிக் ஜூவிஷ் லாங்குவேஜ்ல தேவனுடைய கிங்டம் ஆஃப் காட்னு சொன்னாலும் ஒண்ணுதான், காடுனாலும் ஒண்ணுதான். இப்போ நீ சொல்லிட்டு இருக்கிற காட் கிட்ட இருந்து நான் வந்தேன், நான் காட் என் கூட இருக்கிறாருன்னு சொல்றேன்ல, பட் ஐ எம் டெல்லிங் யூ தட் யூ நோ நத்திங் அபவுட் காட். ஏன்னா யூ ஹேவ் டு born again. ஸோ இப்போ ஜீசஸ் எப்படி கலெக்டிவா அவர் பேசினாரோ ஜீசஸும் கலெக்டிவா அவங்களுக்கு ஆன்சர் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க இடத்துல இருந்து நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களே, யூ ஆர் நாட் ரெடி ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதனால உங்களுக்கு யூ ஆர் நாட் கோயிங் டு see God's kingdom. ஏன்னா ஜூஸ் தே பிலீவ் கடவுளுடைய அரசாங்கம் வரும், கடவுளுடைய அரசாங்கத்தில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ காட்ஸ் கிங்டம் அண்ட் காட் ரெண்டுமே ஒன்று தான். சிம்பாலிக் லாங்குவேஜில் போத் ஆர் இது டுகெதர் தான், அப்படி தான் பார்க்கணும். ஆனால் இந்த ரெண்டுமே நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா யூ ஆர் நாட் ரெடி ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன், யூ ஆர் நாட் ஹியர் ஃபார் ரிபென்டன்ஸ், யூ ஆர் நாட் ஹியர் ஃபார் ரிபென்டன்ஸ், யூ ஆர் ஹியர் டு ஆர்கியூ அண்ட் அப்போஸ். நீங்க அது இப்போ நிக்கோதேமஸ்க்கு சொல்லல, பொதுவாக சொல்றாரு. இட் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ் டு நிக்கோடேமஸ். இதை வந்து ஜீசஸ் என்ன பண்றாருன்னா பொதுவாக சொல்றாரு, யூ ஹேவ் டு பி எ born again person in order to see God's kingdom அப்படின்னு சொல்றாரு. ஸோ இங்கேயே வந்து ஜீசஸ் டினைஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நிக்கோதேமஸ்.
நிக்கோதேமுவோடைய புரிதலை அவர் இல்லைன்னு சொல்லிடுறாரு. நோ, யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நாட், உங்க அண்டர்ஸ்டாண்டிங், யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் இஸ் ராங். தி ட்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காடை நீங்க புரிஞ்சுக்கணும்னா யூ ஷுட் ஹேவ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன், ட்ரூ டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது என்ன? உடனே நிக்கோடேமஸ் கேட்கிறாரு பாருங்க. இப்போ நான் ஒரு நிமிஷம் நான் ஃபாஸ்ட்டாக போயிட போகிறேன். இப்போ உங்களுக்கு காட் மை பாயிண்ட் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இதுலேருந்து நீங்கள் ஏதாவது சொல்கிறேன்னா சொல்லுங்கள். யூ கான்ட்ரிபியூட், யூ வாண்ட் டு சே சம்திங். நீங்கள் மறுபடியும் பிறக்கலைன்னா ஏதாவது டவுட் வருதா? சிம்பிள் டவுட்டு. அவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு? எப்படி நான் திரும்பவும் பறக்க முடியும்னு கேட்குறாரு. சிம்பிள் டவுட். ஏன்னா ஈ ரெப்ரசன்ட் ஜூவிஷ் கம்யூனிட்டி இயர். அவருடைய பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் அவருடைய கம்யூனிட்டேரியன் அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் இங்கே கொண்டு வராரு. அவருடைய கம்யூனிட்டேரியன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தே பிலீவ் தட் அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் ஒன்று அவங்க கிட்ட இருக்குது. ஆனால் இப்போ ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் இஸ் ராங். நீங்கள் கடவுளை கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னா யூ ஹேவ் டு பார்ன் அகெயின்னு சொல்கிறார். ஸோ இப்போ நிக்கோடேமஸ்க்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நிக்கோடேமஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் அப்போ என்ன பண்ண முடியும்? நான் வந்து எப்படி கேன் ஐ என்டர் பேக் இன்டு மை மதர்ஸ் ஹோம்னு கேட்குறாரு. அது முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஜீசஸ் என்ன பதில் சொல்கிறாருன்னா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், வாட்டர் அண்ட் ஸ்பிரிட், இங்க தான் நான் எழுதியிருக்கேன் பாருங்க, ரிச்சுவல் அண்ட் இன்ஸ்டிடியூஷன். இந்த வசனம் நம்பர் 3, வேர்ஸ் நம்பர் 3, ஜீசஸ் கொடுக்குற அந்த ஆன்சர் வந்து எதுக்காக கொடுக்குதுன்னா, அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப், வாட்டர் அண்ட் ஸ்பிரிட். அது இப்போ நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சுவல் அண்ட் இன்ஸ்டிடியூஷன். இப்போ இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லும்போது நிறுவனம். இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், வெரி சிம்பிள் கொஸ்டின். கேன் எனிஒன் பி சேவ்ட் அவுட் ஆஃப் தி சர்ச்? திருச்சபைக்கு வெளியே சால்வேஷன் இருக்குமா? இருக்காது. இருக்குன்னா எப்படி சொல்ல வரீங்க? சால்வேஷன் இருக்கா? அவ்வளோ ஈஸியான ஆன்சர் கிடையாது இல்ல. கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஆன்சர். யோசிக்க சொல்லுங்க. நீங்க போய் சொன்னாலும் யூ ஆர் ரெப்ரசன்டிங் த சர்ச். வந்து அப் டு அஸ். நம்மளால வந்து ஒரு மனுஷங்களுக்கு எவ்வளோ தூரம் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்ல முடியும். நிக்கோடேமஸ் ரெப்ரசன்ட்ஸ் ஜூவிஷ் இன்ஸ்டிடியூஷன், ரைட்? அந்த ஜூவிஷ் இன்ஸ்டிடியூஷனுக்குன்னு சொல்லி இருக்கிற கிரைட்டீரியாஸ், ரூல்ஸ், லாஸ் ஈ கேனாட் ஓவர் கம், ஈ கேனாட் சேஞ்ச். வேற வழி இல்லை. ஈ ரெப்ரசன்ட்ஸ் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன். ஆனால் ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, த இன்ஸ்டிடியூஷன் வேர் யூ பிலாங், அது பத்தாது, யூ ஹாவ் டு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி. இதை தான் நம்ம இங்கே பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம். அது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா, வாட்டர் அண்ட் ஸ்பிரிட். ஸோ வாட்டர் அண்ட் ஸ்பிரிட் என்ன சிம்பலைஸ் பண்ணுது? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ரைட்? அது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஜலம், வாட்டர் symbolizes what? Okay, purification. He thinks he is already purified. Okay, Jewish law. According to the law, நான் யாரு? ஆல்ரெடி
ரைட். அண்ட் தென் வாட்டர் சிம்பலைசஸ் வேற என்ன? வாட்டர் சிம்பலைசஸ் ஃப்ளஷ். ஜூஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃப்ளஷ், கிரீக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃப்ளஷ் வந்து டிஃப்ரெண்ட். கிரீக் மாம்சத்தை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? அழுக்கானதா பார்த்தாங்க, ஈவிலா பார்த்தாங்க கிரீக்ஸ். ஜூஸ் அப்படி பார்க்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் மாம்சம் அப்படின்றது அவ்வளவு மோசமா அவங்க பார்க்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் மாம்சம் அந்த விருத்த சேதனம், அவங்களுக்கு மாம்சத்தை தான் அவங்க என்ன பண்ணாங்க, பால் திருப்பி திருப்பி அவங்க கிட்ட ஆர்கியூ பண்றாரு. அவங்க விருத்த சேதனம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய மாம்சத்தை அவங்க என்னவா கன்சிடர் பண்ணாங்க, ஒரு ஒரு செர்டைன் ஸ்டாண்டர்ட்ல கொண்டு வந்தாங்க. ரைட். ஆனா எல்லா மாம்சமும் ஒண்ணு இல்லை, அவங்க ஃப்ளஷை தான் அவங்க யோசிச்சாங்க. ஏன்னா அவங்க ஃப்ளஷுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லெகசி இருக்கு. அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா, we are the sons of Abraham. ரைட். அந்த சன்ஸ் ஆஃப் ஏப்ரகாம் சொல்லும்போது என்ன வருது வெளியில? ஃப்ளஷ். எங்களுடைய ஃப்ளஷ் அது வந்து எங்களுடைய பாடி பியூரிஃபைட் ஆல்ரெடி. ஏன்னா நாங்க we have legacy. ரைட். அதுக்கு அடுத்தது வாட்டர் அண்ட் தி ஸ்பிரிட். ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பிரிட் யார் கொடுத்தது? காட் இல்ல, அவர் தான் அந்த ஸ்பிரிட்டை கொடுக்கிறார். ஸோ அகைன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்பிரிச்சுவலி வி ஆர் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ளஷ்ஷாக இருந்தாலும் சரி, பாடி சோல் எல்லாத்துலேயுமே அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, வி ஆர் பர்ஃபெக்ட், வி ஆர் ஆல் ரைட் அப்படின்னு நினச்சாங்க. அந்த பாயிண்ட் தான் ஜீசஸ் சொல்றாரு, நோ, நீங்க இந்த ரெண்டு விஷயத்துலையும் யூ ஹாவ் டு டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் செல்ஃப். ஸோ இந்த ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, ஸோ இந்த வாட்டர் அண்ட் த ஸ்பிரிட், ஸ்பிரிச்சுவல் அண்ட் சோசியல், பிசிக்கல், சைக்காலஜிக்கல் கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும். உங்களுடைய எல்லா திங்கிங்லையும் யூ ஹாவ் டு டிரான்ஸ்ஃபார்ம், ஒரு மாற்றம். அந்த மாற்றம் உங்களுக்கு வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் born again எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ born again ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் பார்த்துங்க, கிரீக் பீப்புள் they literally believed born again, ரீபர்த்ன்ற கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. மறு ஜென்மம், மறுபிறப்பு. இங்க அவர் சொல்ற மறுபிறப்பு இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்பொழுதே இங்கேயே வாழுகிற காலத்திலேயே மீண்டும் பிறக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அவர் பேசுகிறார். பட் கிரீக்ஸ் அண்ட் அதர் பீப்புள்ஸ் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, அவங்க திருப்பி நம்ம இப்போ ரீஇன்கார்னேஷன் ஒரு மாதிரி அகைன் வில் அது சொன்னாங்க. பட் அந்த கான்செப்ட் இங்கே அவங்க பேசல. இங்கே ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய சோசியலி, ஸ்பிரிச்சுவலி, சோசியலி, ஃபிசிக்கலி ஒரு சேஞ்ச். அது என்னெல்லாம் சேஞ்ச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூணு சேஞ்ச் நான் எழுதியிருக்கிறேன். ராடிக்கல் இன்க்ளூசிவிசம், அதாவது எல்லாரையும் சேர்த்துக் கொள்ளுது, அரவணைத்துக் கொள்ளுகிற ஒரு பண்பு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது எர்த்லி கின்ஷிப். இந்த பேப்டிசம், இந்த வாட்டர் செரிமனி இருக்கு பாருங்க, அது ஒரு பவர்ஃபுல் வே ஆஃப் அக்செப்டிங் பீப்புள். எல்லா ஜூஸும் வச்சிருந்தாங்க. ஜூஸ் வந்து பேப்டிசம் ஜூஸ் ஆரம்பிச்சது தான். இவங்க ஜான் த பேப்டிஸ்ட் அண்ட் ஜீசஸ்க்கு முன்னாடியே ஜூஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, தே கண்டக்டட் பேப்டிசம்ஸ். அவங்களுடைய பேப்டிசமுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷன், அதாவது ப்ராசிலைட்ஸ் சொல்லுவாங்க. சர்க்கம்செஷன்லாம் வேண்டாம், ஜூவாவும் நீங்க ஆக முடியாது. ஆனா நீங்க வந்து ஜூவிஷ் ரிலீஜனை நீங்க என்ன பண்ணிக்கலாம், தழுவிடலாம். ப்ராசிலைட், நீங்க ஜூவிஷ் ரிலீஜன் அக்செப்ட் பண்ணிக்கலாம், பட் நீங்க ஜூ ஆக முடியாது. ஏன்னா ஜூ ஆகணும்னா அது இட்ஸ் நாட் பாசிபிள். அது வந்து நேச்சுரலி அது வந்து நீங்க நடக்கணும், அது இல்லை, அது ப்ராசிலைட். இந்த ப்ராசிலைசேஷன் ப்ராசஸ்க்காக என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணியில முக்குவாங்க ஜோர்தான் ரிவர்ல. அதுவும் நடந்திருக்கு. அந்த தண்ணியில முக்கிற நிகழ்வு யாருக்கு இப்ப தேவைப்படாது, நிக்கோடேமஸ்க்கு தேவைப்படாது. ஏன்னா அவர் யாரு? இப்ப ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, இல்ல உனக்கும் ஒரு பேப்டிசம் தேவைன்னு சொல்றாரு.
எவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்ல? ஹவு டிஃபிகல்ட் டு அக்செப்ட் தட். நிக்கோடேமஸ் அதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அவர் ரிச்சுவலி பியூர். அவரை பார்த்து ஜீசஸ் சொல்றாரு அவர் ஸ்பிரிச்சுவலி பியூர். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தோரா நான் படிச்சுட்டேன், தோராவை நான் லேர்ன் பண்ணியிருக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும், ஸோ நான் பர்ஃபெக்ட்னு நினைக்கிறார். ஆனா ஜீசஸ் சொல்றாரு இல்லை, யூ ஹேவ் டு born again சொல்றாரு. ரைட். இன்னொன்று அடுத்து என்ன சொல்றாருன்னா, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும். verse number 6. ஆவியினால் பிறப்பது ஆவியாய். ஸோ ரெண்டு பேர்த் பத்தி பேசுறாரு. எதெல்லாம் மாம்சத்திலிருந்து நீங்க கொண்டு வந்தீங்களோ அது மாம்சத்தமான பேர்த், இட்ஸ் நார்மல் திங். ஆனா ஆவியினால் பிறப்பது, அப்போ ஸ்பிரிச்சுவல் பேர்த்னா என்ன? அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு பாருங்க ஜீசஸ். கீழே நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். verse number 7 again Jesus addresses, எப்படி அட்ரஸ் பண்றாருன்னா ப்ளூரல்ல அட்ரஸ் பண்றாரு. தெரியுதா? verse number 7 3:7. so Jesus அங்க வந்து ப்ளூரல்ல சொல்றாரு again. so இங்கேயும் பார்க்கணும், it is not against Nicodemus alone, whole community. என்ன சொல்றாருன்னா, நீங்கள் அதிசயப்பட வேண்டாம். verse 3:7 do not marvel that I said to you, it is necessary for you to be born again. நீங்க என்னடா இப்படி சொல்லிட்டாரே, அதை புரிஞ்சுக்க முடியாம திகைக்கிறாங்க. நீங்க மறுபடியும் பிறக்கணும்னு சொல்றது வந்து, ஏன்னா அவங்களுடைய பிறப்பை வந்து அவங்க வந்து பெஸ்டா நினைச்சிட்டு இருக்கிறவங்கள பார்த்து அவர் என்ன சொல்றாரு, நீங்க மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லிட்டார். நீங்க அதிசயப்படாதீங்க. verse number 8க்கு மட்டுமே ஒரு 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம். 2 hours we can preach. verse number 8ல எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அந்த வசனம். காற்றானது, ஆமா, இந்த ஆவியினால் பிறக்கிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்றார். ஆவியினால பிறக்கிற வாழ்க்கை வந்து காத்து மாதிரி. இட்ஸ் லைக் a hair, wind spirituality. காத்து மாதிரி இருக்கணும். இப்போ உட்கார்ந்து எழுதுங்க. காத்து மாதிரி இருக்கிறதுனா எப்படி அவர் சொல்றார்? காற்று தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்று உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனும் அப்படியே இருக்கிறான். சோ மாம்சத்தில் பிறந்தவனுக்கு தான் பல பிரச்சனை. ஐ ஹாவ் டு என்ன சொல்றது, எஸ்டாப்ளிஷ் who I am. ஆவியினால் பிறந்தவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் எப்படி இருக்காங்க? they are like wind. just imagine. காத்து மாதிரி இருக்குதுன்னா, காத்து எப்படிலாம், விண்டுடைய கேரக்டர்ஸ்லாம் என்னென்ன? வெயிட்டே இல்லை, லைக் ஆல்வேஸ் மூவிங் எவ்ரிவேர். இந்த ரூமுக்கு வந்தா இங்க, வெளியில போனா வெளியில, there is no end. அந்த விண்டு ஒரு விண்டு மாதிரி இருக்கிறாங்க. சொல்றது காரணம் என்னன்னா, எந்த அடையாளமும் கிடையாது. இட் கோஸ் எவ்ரிவேர், இட் கிவ்ஸ் லைஃப் டு எவ்ரி ஒன். அதே நேரத்தில் அதுக்கு இங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 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 நெசசிட்டி இல்லை. இட் கேன் கோ எனிவேர், ஃப்ரீடம். விண்டை விட உலகத்தில் என்னங்க ஃப்ரீடமா இருக்கும்? யாரு ஃப்ரீடமா இருக்கா? இங்க யாராவது ஒருத்தர், நம்ம எல்லாம் சேர்ந்து என்னையும் சேர்த்து சொல்றேன், நான் ஐ எம் a free man சொல்ல முடியுமா? இங்க யாராவது ஒருத்தர்? நம்ம எல்லாரும் கைதிகள். we are all enslaved by our own desires, destinations, future. we have been worrying about lot of things. இது பண்ண அது விண்டா, நம்ம விண்டு இல்ல, கல்லு மாதிரி உருள முடியாம நவர முடியாம சில மாதிரி இருக்கும். உண்மைதானே? நான் நினைச்சு பார்த்து என்னடா இப்படி சொல்லிட்டாரு. இந்த வசனத்தை பெருசா மெடிடேட் பண்றது இல்ல சர்ச்சஸ்ல. பட் திஸ் வேர்ஸ் should be preached. அவர் சொல்றாரு, ஆவியினால் பிறக்கிறதுனா என்ன தெரியுமா? காத்து மாதிரி இருக்கணும்ன்றார். காத்து வெயிட் தூக்குமா? தூக்காது. காத்து லைட்டா இருக்கும். அப்படியே காத்து எப்பவுமே மேலாட்டம் போய்கிட்டே இருக்கும். ஃப்ரீ இல்ல? இன்னைக்கு தென்காசியில் இருக்கும், நாளைக்கு எங்க போவோம்? சென்னைக்கு வரும். ஸோ எங்க வேணா போவோம். ஏன்னா அதுக்கு எது இல்லை, பவுண்டரிஸ் கிடையாது. நோ பவுண்டரிஸ், பேரியர்ஸ், நோ பேரியர்ஸ். இட் ரீச்சஸ் எவ்ரிபடி இல்ல? ரைட். ஹியர் த ஸ்பிரிச்சுவாலிட்டி அவர் என்ன ப்ரொபோஸ் பண்றாருன்னா, பி லைக் எ விண்ட். இதை நீங்க வீட்டில் போய் திங்க் பண்ணுங்க. காத்து போல இருக்கிறது. அதை தான் ஜீசஸ் சொல்றாரு. எப்பா இது புரியலையா உனக்கு? இது புரியலையா? இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். என்னன்னா verse number 8, காத்து போல நீங்க இருக்கணும். ஆவியினால் பிறந்தவன் எவனும் அப்படியே இருக்கிறான்.
காத்து மாதிரி இருக்கிறான், ஃப்ரீ மூவிங். ரைட். verse number 9, நிக்கோடேமஸ் ரிப்ளைட், இவைகளெல்லாம் எப்படி ஆகும்? அப்ப ஜீசஸ் சொல்றாரு, நீ இஸ்ரவேலில் போதகனா இருந்தும் இவைகளை நீ என்ன பண்ணாம இருக்கிற? ஆமா, இஸ்ரவேல்ல போதகனா இருந்தும் அவர் அறியல. ஏன் அறியலனா, அவரால் இந்த விஷயங்களை விட்டு என்ன பண்ண முடியல. He is inside the box, Jesus out of the box. Out of the box thinking Jesus எப்பவுமே இருக்கு. பாக்ஸுக்கு உள்ள திங்க் பண்றதுனால தான் நம்மால ஒரு சில விஷயங்களை என்ன பண்ண முடியல, புரிஞ்சிக்க முடியல. பாக்ஸுக்கு வெளியில யூ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் த பாக்ஸ். அப்போ வந்து திங்க் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ ஜீசஸ் எவ்வளோ பெரிய ஒரு விஸ்டம் டீச்சராக இருக்கார்ல. இந்த வசனம் எவ்வளோ இதாக இருக்கு. verse number 8, 2000 years பிஃபோர் ஜீசஸ் சொல்லியிருக்காங்கன்னா அது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வசனம், எவ்வளோ பெரிய ஃபிலாசபி, எவ்வளோ பெரிய ஃபிலாசபி. ரொம்ப சிம்பிளாக ஜீசஸ் ஆஸ் எ விஸ்டம் டீச்சர் எவ்வளோ பெரிய விஸ்டத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த விஸ்டம் நமக்கு புரியுதா புரியலையான்றது இட்ஸ் அப் டு அஸ். ரைட். ஸோ born again எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன? ஒரே லைன், காத்து மாதிரி வாழ்றது. ஆமா, சிந்தனையில் மாற்றம். வெரி குட். அடுத்தது verse number 11, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்வதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்தில் இறங்கி வருகிறவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவன் இல்லை. ஸோ இங்க ஜீசஸ் verse number 13 ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, who I am அப்படின்றத சொல்றாரு. நான் தான், I am the one who has gone up to heaven and came down from heaven. அதாவது ஜூஸ் என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா, அகைன் பரலோகத்தை யாருமே no one see in the presence of God except whom? மோசஸ் தான் சீனாய் மலை மேலே ஏறுறாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மோசே அவங்களால என்ன பண்ண முடியல. அப்போ மோசே எங்கே போனார்? He has taken to heaven. அண்டர்ஸ்டாண்டிங்? ஏன்னா கண்ணில் மறைஞ்சிட்டார், புகை வந்துருச்சு. ஸோ ஹெவனுக்கு போயிட்டார். ஹெவனில் போயிட்டு அவர் என்ன பண்ணார்? He received the commandments from God. So இங்கே Jesus compares himself as a new Moses. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த மோசஸ் உடையது சர்ப்பமானது verse number 14, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். ஸோ ஜீசஸ் ஒரு பெரிய எக்ஸாம்பிளை சொல்றாரு. என்ன எக்ஸாம்பிள்னா, he compares himself with the serpent. செர்பென்ட் எக்ஸாம்பிள் சொல்றாரு. நமக்கு அந்த ஸ்டோரி நமக்கு தெரியும். அந்த செர்பென்ட்டை வந்து இவங்க எக்ஸோடஸில் வில்டர்னஸில் இருக்கும்போது அந்த பாம்புகள் வந்து கடிக்குது. அப்போ அந்த பாம்பு கடியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பிரான்ஸ் செர்பென்ட் வந்து வைக்கிறாங்க. அந்த பிரான்ஸ் செர்பென்ட் வந்து நடுவில் எல்லாத்துக்கும் மேலே ஒரு கம்பத்தில் வைக்கிறாங்க. அந்த விஷயத்தையும் தான் சிலுவையில் அடிக்கப்பட போகிற விஷயத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு? கம்பேர் பண்ணுறாரு. அப்போது அதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறது எதுவும் உங்களுக்கு புரியாது. ஆனால் என்னுடைய க்ளோரிஃபிகேஷன், நான் உயர்த்தப்படுகின்ற அந்த க்ளோரிஃபையிங் ஈவெண்ட், ஜீசஸுடைய க்ளோரிஃபிகேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரூசிஃபிக்ஷன். க்ரூசிஃபிக்ஷன் தான் க்ளோரிஃபிகேஷன். அதை தான் அங்கே அவர் சொல்கிறாரு. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய அந்த க்ளோரிஃபிகேஷனில் நீங்கள் எல்லாரும் அதை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னெல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்றதுக்காக verse number 16 சொல்கிறார். என்னெல்லாம் சொல்கிறாருன்னா, verse number 16 காட், அதை வாசிங்க. ரைட்டு, என்னெல்லாம் இருக்குது அதுக்குள்ள? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சாக்ரிஃபைஸ்
salvation, love. So அதுக்கு மேல universalism. God so loved the world. So love, God உடைய அன்பு, God உடைய அன்பு தான் இந்த நான் இங்க வந்திருக்கிறேன்றதை அவர் சொல்றார். God so loved the world, so he sent his only son into the world. So sacrifice, only son, sacrifice, sacrificial love னு கூட சொல்லலாம். So through the son தான் salvation. 3. ஆனா பாருங்க அந்த வசனத்தில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா 3:16ல for thus loved God the world அப்படின்னு இருக்கு கிரீக் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன்ல. God so loved the world அப்படின்னு சொல்றோம். அதோட அர்த்தம் என்ன? கடவுள் உலகத்தை நேசித்தார். அதோட அர்த்தம் கடவுளுடைய அன்பு வந்து யூனிவர்சல். God so loved the world. கடவுள் உலகத்தை நேசித்தார். இது உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா நான் சொல்ல வர்றது? நம்ம என்ன சொல்றோம்? உலகம் பாவமானது, உலகம் மோசமானது, வேர்ல்டு இஸ் சின்ஃபுல், வேர்ல்டு வந்து டேஞ்சரஸ், வேர்ல்டு இஸ் ஈவில் அப்படிலாம் சொல்ற இந்த காலகட்டத்தில் ஜான் என்ன சொல்றாரு? ஜீசஸ் என்ன சொல்றாங்க? ஆண்டவர் இந்த உலகத்தை என்ன பண்ணாரு? அன்பு கூர்ந்தார். ஸோ இது நம்ம சொல்ற ஐடியாவுக்கு அப்படியே ஆப்போசிட் ஐடியா. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூஸ் அகைன் தே பிலீவ்ட் ஆண்டவருடைய அன்பு எக்ஸ்க்ளூசிவா பிலாங்ஸ் டு ஜூஸ் ஒன்லி. அகைன் அதையும் பிரேக் பண்ணி தி யூனிவர்சல் லவ் ஆஃப் காட், ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் என்ன பண்ணாரு? நேசிக்கிறார், நேசித்தார். ஸோ யூனிவர்சல் லவ் பற்றி பேசுகிறார். தி என்டையர் வேர்ல்டு ஆண்டவர் அந்த உலகத்து மேலே தன்னுடைய அன்பை கொண்டு வந்து என்ன பண்ணார்? கொடுத்தாருன்றதை அங்கே நமக்கு சொல்கிறார். 17, இதுவும் நமக்கு ரொம்ப கவனமான வசனம். Why God sent his son to the world? Only for the salvation, not for the condemnation. Right? இப்போ சொல்லுங்க, குமாரன் இந்த உலகத்திற்கு எதுக்கு வந்திருக்கிறாரு? சால்வேஷனுக்கு வந்திருக்கிறாரு. அப்போ நீங்க சொன்ன பதில் வந்து இப்போ அதுல கொஞ்சம் செட் ஆகாது. இதுக்கு முன்னாடி நம்ம பேசின கான்வர்சேஷனுக்கு என்னன்னா, கொஞ்சம் குரூப் ஆஃப் மக்களை மட்டும் கண்டம் பண்ணிடலாமா? எப்படி பண்ண முடியும்? God so loved the world, so he came to the world not to condemn or not to destroy the world, but to save the world. அப்போ God உடைய சேவிங் கிரேஸ்ல இந்த வேர்ல்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் பார்ட் இருக்கு. இதுதான் காஸ்பல். ஸோ God உடைய சேவிங் கிரேஸ் இஸ் பிகர் தேன் அவர் ரிச்சுவல்ஸ். அதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஸோ நாம இப்போ சால்வேஷனுடைய பவுண்டரி ஒன்று வச்சிருக்கிறோம்ல, அந்த பவுண்டரியை ஜீசஸ் ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்றாரு. அதுதான் இப்போ நிக்கடேமஸ்க்கு இருக்கிற பிரச்சனை, இப்போ நம்மளுடைய கேள்விகளையும் இருக்கக்கூடிய பிரச்சனை. நான் உங்களை ஃபர்ஸ்டே ஒரு கொஸ்டின் கேட்டேன். சால்வேஷன் வந்து உள்ளே இருக்குமா வெளியில இருக்குமான்னு கேட்கும்போது, வெளியில அந்த பவுண்டரியை அவர் என்ன பண்றாரு? எக்ஸ்பேண்ட் பண்றாரு. சர்ச் அப்படின்ற பவுண்டரியும் ஜீசஸ் என்ன பண்றாரு? எக்ஸ்பேண்ட் பண்றாரு. ஸோ டெம்பிள், சர்ச் பிசிக்கல் பவுண்டரியில இருந்து ஸ்பிரிச்சுவல் பவுண்டரிக்கு வருது. சால்வேஷன் எப்படி காத்து மாதிரியோ, திருச்சபையும் எப்படி மாறுது? காற்று போல மாறுது. காற்று எப்படி எல்லா இடத்துலையும் இருக்குதோ, சர்ச்சும் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுது? இருக்குது. ஸோ சர்ச்சை எப்படி எல்லாம் காற்று மாதிரி மாறுதோ, அதே மாதிரி ஆண்டோடைய பிரசன்ஸும் காற்று மாதிரி, லைக் விண்ட், காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் எவ்ரிவேர். அப்போ சால்வேஷன் இஸ் எவ்ரிவேர். ஸோ இப்போ இது எப்படி சொல்றதுன்னா, யூனிவர்சல் சால்வேஷன், யூனிவர்சல் சால்வேஷன். இது ஜீசஸ் ஓப்பனிங் த கேட்ஸ் ஆஃப் காட்ஸ் மர்சி, கதவுகளை திறக்கிறார். அதனால தான் பாருங்க, பரலோகத்தில் என்ன இல்லை, நானே வாசல்னு சொன்னார். ஜீசஸ் said, I am the gate, I am the entrance. Okay,
பட் he never said I am the door சொல்லல. ஏன்னா நம்ம தான் டோர் போட்டோம். டோர் போட்டது யார் வேலை? நம்ம வேலை. வாசலோட நிறுத்தினது யார் வேலை? ஆண்டவருடைய வேலை. பரலோகத்தில் வாசல்கள் உண்டு. எத்தனை வாசல் பரலோகத்தில்? 12. அங்கே 12 கேட்ஸ், பட் நோ டோர்ஸ். ஏன் டோர் இல்லை? டோர் தேவையில்லை, இட்ஸ் ஓப்பன். அப்போ சர்ச்சுக்கும் கேட் இல்லை, சாரி கேட் இருக்கு, கதவு இல்லை. சர்ச்சுக்கும் கேட் இருக்கு, என்ன இல்லை? கதவு இல்லை. இட் அக்செப்ட்ஸ் எவ்ரிபடி. அதான் உண்மை. இயேசு எல்லாரையும் என்ன பண்றாரு? ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் செய்தி. அதான் அங்கதான் நிக்கோதேமஸ் இருந்த அந்த பாரமும் அந்த ஸ்ட்ரகிளும் இன்னைக்கு யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கு. நிக்கோதேமஸ் ஒரு 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 நார்மல், ஒரு பெரிய போதகனா இருந்தாலும் ஒரு நார்மல் ஸ்ட்ரகிள் அவருக்கு இருந்துச்சு. அதே ஸ்ட்ரகிள் தான் நமக்கு இருக்கு. அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து வெளில வரணும்னா நம்ம இப்ப என்ன பண்ணணும்? நான் மறுபடியும் பிறக்க வேண்டும். நான் மறுபடியும் ஸோ மறுபடியும் பிறக்கிறது இட் இஸ் நாட் a one day experience, இட்ஸ் a day to day experience, டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒவ்வொரு நாளும் நான் மறுபடியும் குழந்தையா என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் பிறந்துக்கிட்டே இருக்கேன். அது ஒரு ஒரு நல்ல அனுபவம். இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். அது லிட்டரலாக பார்க்காம ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்போது இன்னும் நான் லகுவா என்ன பண்ணிக்கிறேன்? நான் மாற்றிக்கிறேன்றது தான் அங்கே சொல்ல வர்றார். ரைட். அடுத்தது இன்னொன்று சொல்றார் ஜீசஸ். லைட் வெஸ் டார்க்னஸ். அடுத்த நெக்ஸ்ட் 3 verses 19, 20 and 21. ஆமாம். God loved the world so much. There is no question. ஆனா world loved darkness. கடவுள் உலகத்தை நேசித்தார், உலகமோ இருளை நேசித்தது. இதுதான் நம்ம கான்ட்ரோவர்சி. இது கான்ட்ரோவர்சி. ஸோ காட், ஆண்டவருடைய லவ், ஆண்டவர் உலகத்தை நேசிக்கிறார், பட் உலகம் ரிப்பீட்ல திருப்பி ரிவர்ஸ் பண்ணி அவரே என்ன பண்ணல? அது பண்ணல. அதை தான் அவர் சொல்றார். ஸோ இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு இல்லையா? ஆண்டவர் உலகத்தை எல்லாரையும் நேசிக்கிறாரு. காடோட லவ் வந்து ரொம்ப பெருசு, யூனிவர்சல், அக்செப்ட்ஸ் எவ்ரிபடி எல்லாம் இருந்தாலும் அவர் அக்செப்ட் பண்ணாலும் அவர் அக்செப்ட் பண்றதுக்கு நிறைய பேர் they are not ready to accept him. அதுவும் இருக்கு பிரச்சனை. அதையும் அவர் சொல்றாரு. ரைட். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. இந்த ஆக்கன தீர்ப்புன்னு ஒன்று இருக்கிறது கடவுளுக்கு விருப்பம் இல்லை. கடவுளுக்கு ஆக்கன தீர்ப்புக்கு கடவுள் காரணம் இல்லை. இல்ல ஹெல் வந்து ஹெல்லு, பனிஷ்மெண்ட்டு, ஜட்ஜ்மெண்ட்டு, இதுக்கு கடவுளுக்கு உடன்பாடு இல்லை. இது தானாகவே ஏற்பட்டு இருக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காட் வந்து இந்த டூவலிசத்தில் வந்து இப்போ ஒரு டேஞ்சரஸ் டூவலிசம் இருக்குது. அவரே அழிவையும் அவரே படைப்பார், அவரே அழிப்பார். நோ, அந்த கான்செப்ட் இங்கே இல்லை. அவர் படைச்சிட்டாரு, பட் டெஸ்ட்ரக்ஷனை ஹியூமனிட்டி தான், அவங்க தான் ஏற்படுத்துறாங்க டெஸ்ட்ரக்ஷன். ஸோ ரெவலேஷனும், நம்ம புக் ஆஃப் ரெவலேஷன் நம்ம பைபிள் ஸ்டடியில் பார்த்தோம். புக் ஆஃப் ரெவலேஷனில் நீங்கள் அதை ரீட் பண்ணீங்கன்னா இந்த உலகம் முடியறதுக்கான காரணத்தை ஏற்படுத்தினது யாரு? இட் இஸ் அஸ். இன்னைக்கும் அந்த காரணத்தை நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் ஒன்று படித்தேன், சொல்லிடுறேன். செல்ஃபோன் பேட்டரிஸ் இருக்கு. செல்ஃபோன் பேட்டரிஸ் இருக்குது, அது சொல்லலாம் நினைக்கிறேன். இதை செல்ஃபோன் பேட்டரிஸ் இருக்கு. அந்த பேட்டரிஸை வந்து சார்ஜ் வந்து லாங் லாஸ்டிங் சார்ஜ் இன் செல்ஃபோன் பேட்டரி, அதுக்கு வந்து ஒரு தனிமம், ஒரு மெட்டல். அந்த மெட்டல் வந்து குறிப்பிட்ட ஒரு சில நாடுகளில், கண்ட்ரீஸில் தான் அதுக்கான ரிசோர்ஸ் கிடைக்குது. ஆனால் பாருங்கள், நமக்கு அந்த எடுக்கணுன்றதுக்காக அந்த கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள் வந்து அந்த எடுத்து கொடுக்குறதுக்குள்ள பெரிய கிளாஷ். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மக்கள் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்களா, கிளாஷ் பண்ணிக்கிறாங்க. இந்த கிளாஷு, ஸ்மக்லிங்கு, இதுக்கு பின்னாடி தான் இந்த செல்ஃபோன் பேட்டரியோடைய அந்த விஷயம் வந்து நம்மக்கிட்ட இருக்குது.